செவரல் டைம்ஸ்னால் மோர் டைம்ஸ் ரொம்ப ஓயாமல் அதாவது செவரல் அடிக்கடி சொல்லுவாங்க ஆல் த டைம். சப்போஸ் we are failing one time or the other time also that we are failing several times. Whenever we are difficult also sometime we will get a several time difficulty is the as we get a mental depression is to death. நிறைய தடவை நமக்கு கஷ்டங்கள் வரும். நிறைய டைம்னு சொல்லுவாங்க செத்து போயிடும். तो जो जैसे टाइम उनको जो कुछ दर्द होएंगे तो मतलब मर जाते हैं. तो बोलते हैं several death. तो ये टेंशन ये जैसे पूरा डेथ ना सावरது मर गया செவரெல்லாம் மெனி அதிகமாக ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஜாஸ்தி ஜாதான்னு சொல்லுவாங்க. ஓகே தென் like this you have to have all the time smile. Whether you are வேடாக இருக்கட்டும் all the time you have to smile. எல்லா நேரம் சிரிச்சுட்டே இருக்கணும். கஷ்டத்துலையும் சிரிக்கணும், இன்பத்திலையும் சிரிக்கணும். அவர் ஃபேமிலி in our life also we should have a more difficulty rather than good things. So all the time we have to use to smile. எல்லா இடத்துலையும் நம்ம கஷ்டம் வரும் எல்லோரும் நம்ம சிரிச்சுட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப சிரிக்கணும். பொம்பளை சிரிச்சா போச்சு இப்போ டூரிங் சி லாஃப் மோர் हंसने का नहीं जास्ती मैड और समथिंग ரொம்ப சிரிச்சா இருக்குன்னு சொன்னிப்பாங்க. ஜாதா हंसने तो मेंटल पागल बोलते हैं. इसके लिए ज़्यादा हंसने का नहीं சிரிக்க விட ரொம்ப பொம்பளை சிரிச்சா போச்சு புடையில விரிச்சா போச்சு பெண்ணே உனக்கு ஆச்சி நெருப்பா கொதிக்குது மூச்சு நேரத்துக்கு ஆயிரங்கேள்வி உள்ளத்தில் எனக்கு என்னாச்சு அப்படின்னு. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் ஆனவ சிரிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொண்ணு சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அங்கு சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் கட்டும் அது ஆனவ சிரிப்பு வயிறு அளிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி சிலர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறறிக்க சிரிப்பவர்கள் மிருக ஜாதி சிலர் வயிறறிய சிரிப்பவர் மிருக ஜாதி மனிதன் என்னும் போர்வையில் வாழும் நாட்டிலே உண்மை என்றும் எழுதி வைத்தான் ஏட்டிலே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆனவ சிரிப்பு நீ சிரிப்பும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதமே அது அடிக்கும் கவிதை ஆயிரம் மொழி உன் எண்ணமே கண்ணே பூவண்ணமே சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதம் வடிக்கும் கவிதை ஆயிரம் எல்லாம் வண்ணமே கண்ணே பூவண்ணமே அவப்பட்டது. சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாயா சிரித்து என்னை சிறையிலிட்டாய் சிவக்க வந்து கதை படித்த நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய் கம் நெருங்கி என்ப சுவை கொடுத்தான் சிரித்து என்னை சிறையிலிட்டாய் பழக வரும் இசை famous singer small singer 10,000 song used to sing all small singer. Thank you. பழக வரும் இசை போலே இனம் படிக்க வரும் கவி போலே பழக வரும் இசை போலே தினம் படிக்க வரும் கவி போலே அருகில் கண்ட உறவினிலே மனமுருகி நின்றேன் நான் தனிமையிலே அருகில் வந்த கவினிலே மனமுருகி நின்றேன் நான் தனிமையிலே சிரித்து என்னை சிறையிலிட்டாய் வந்து கதை படித்த
நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டார், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தார். கடவுள் ஒரு நாள் உலகை காண தனியே வந்தாரா, கண்ணில் கண்ட மனிதரை எல்லாம் நலமாய் என்றாரா. கடவுள் ஒரு நாள் உலகை காண வந்தாரா, கண்ணில் மனிதரை எல்லாம் நலமாய் என்றாரா. ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், ஒரு மனிதன் வாழ்வை கொடுமை என்றான். ஒரு மனிதன் வாழ்வை இனிமை என்றான், இதன் வாழ்வை கொடுமை என்றான். படைத்தவனோ உடனே சிரித்து விட்டான். லல்லல்லல்ல அல்லல்லல்ல அல்லல்லல்ல. இல்லா உள்ளம் என்னை நான் கண்டது, என்னை யார் கண்டது, என்றே ஏன் நல்லது உனக்கே நீ தெரியவில்லை, மனிதன் புரியவில்லை. ஒரு மனிதன் வாழ்வை என்றான், ஒரு மனிதன் கொடுமை என்றான். நினைத்தவனும் சிரித்து விட்டான். பார்த்தேன் சிரித்தேன், பக்கத்தை துடித்தேன். பார்த்தேன் சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன். உன்னை நான் நினைத்தேன், மலைத்தேன் இவளை நான் மலைத்தேன். பார்த்தேன் சிரித்தேன், கத்தை துடித்தேன். நினைத்தேன் என நான் நினைத்தேன், அந்த வைத்தேன் இவளை நான் மலைத்தேன். பார்த்தேன் சிரித்தேன், பக்கம் வர துடித்தேன். நினைத்தேன் உன்னை நான் நினைத்தேன், மலைத்தேன் இவளை நான். So okay, let you enjoy it. Enjoy விட்டீங்களா? All the time you have to laugh. துன்பம் வந்து சிரிங்க என்று சொல்லி வச்ச வள்ளுவர் சரிங்க. பாம்பு வந்து கடிக்கையில் பாலுமுடன் துடிக்க, ஆறுமுகத்தில் கொஞ்சி வரும் சிரிப்பு, கீழ்புறத்தில் இனிப்பு மேல்புறத்தில் கசப்பு, இட்டா கையில் உள்ள கரும்பு, இது பட்டினத்தால் உள்ள கரும்பு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகவல்ல. சிஞ்சனிச்சான் சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி, ஓடி வந்த மேடையில் டமாட ஆட வந்த வேளையில் பாட வந்த என்ன மட்டும் வாழ விட்டு ஓடிவிட்டான் கூட்டத்தோட. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு அல்ல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகவல்ல. அன்ப வெறும் பார்த்தா ஆளு ரொம்ப இருக்கு, ஆனால் 10 கவலை உள்ளத்தில் பார்த்தா ஆளு ரொம்ப இருக்கு, 10 கவலை இருக்கு. தண்ணீர மீனுண்டு கரையில மானுண்டு, தறிந்து விடும் கணக்கு, இது ஏற்பொருத்தில் இனிப்பு மேற்பொருத்தில் கசப்பு. தானான் சிரிக்கேன் சிரிப்பு, நல்லா தானான் சிரிப்பேன் சிரிப்பு. சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வரல, நான் அழுகிறேன் அழுகிறேன் அழுகல. I think that you have to enjoy. In this paper we are having a nice design. It is made up of a sided and unsided figure. Two arches of eyebrow, one small circle of eyes, one straight line is nose, one 50% arc is some mouth. So like this we have to try it. It is of sided and unsided figure we are using. Side was the unsided. Now your real life in all, we should have a sided and unsided figure. It is of transversal line. So self-completive associative property is systematically it is there. Looks like nice. So any artist also there, you have to try things systematically, then only it looks like nice. Here you are having transversal line, you have to straight line of 3. Here you are having the self-completive associative property, the piece on side.
figure. Examples and around us here are the side and side figure. God is made, man made also made. கடவுளும் उर्वाकांगा मनुष्य उर्वाकर जब भगवान भी बनाए हम लोग भी बनाए ऐसा हमारा दुनिया में पे कुछ करे तो उल्टा रहता ट्रांसवर्सल लाइन बोलेंगे दिस इज ऑफ नेटिव साइडेड एंड अनसाइडेड वेरी नॉट राइट वेरी नाइसली साइड उल्ला तो साइड उल्ला तो पक्का रहते पीना पक्का रहते दोनों सर रहते पक्का रहते भी रहते पीना पक्का रहते भी रहते ओके exam mean whenever you are having small whenever junior senior all up to exam only will be written exam oral exam it is a two type oral exam and 9 type I will explain after that. Without exam we cannot do that and we cannot identify how much is the student having a capacity intelligence so exam is very very important nowadays small practice also one of exam I have paid money and just to out the paper that also but is wrong so don't do like this. Sorry teacher उसका करके education that consider as a God don't do like this you have to favor to God wait afraid to God and your heart don't do like this leakage of paper and don't do malpractice so oral and written exams also there are two type of exam oral exam 9 type I will explain in one video separately then only will come to now I have study MSc Max B.Ed M.Ed field in education so this is evaluation we can do that exam by using this through exam only we'll get it and what an exam only will come to know about that how quantity quality value judgment we used to have it quantity mean how many marks we are getting quality mean we have to character used to give in a grade values mean 50 values are I will put it in other video continuously which is socially educationally each and every I will explain it 50 values you have to calculate it is a personality of individual எக்ஸாம் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஜூனியர் பெரிய கிளாஸு காலேஜு எல்லாம் இருக்கிறது தான் அந்த பரீட்சையை வந்து நம்ம வந்து எவால்யூஷன் பண்ண மூலியம் பண்ணணும் மதிப்பீடு செய்யணும் அது வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கோ அதை மதிப்பீடு செய்யணும் அப்புறம் இந்த மனுஷனுக்குள்ள குணம் என்ன அதை வச்சு குவாலிட்டி அளவு பண்ண அப்புறம் வேல்யூ ஜட்ஜ்மெண்ட்னா 50 வேல்யூ இருக்குது ஃபிசிக்கல் அதாவது உடல் மதிப்பீடு சமூக மதிப்பீடு நிறையா இருக்குது 50 வேல்யூ तनिया और वीडियो वाला पढ़ते अभी एग्ज़ाम परीक्षा रखें तो मालूम पड़ेगा जूनियर सीनियर और बड़ा तक उनका जो बुद्धि कितना इंटेलिजेंट है उसका मार्क्स देना पड़ता है एवैल्यूएशन मूल्यमापन करेंगे तो उसका मालूम पड़ेगा मूल्यमापन मतलब क्या उसका मार्क कितना मिलेगा मार्क 60 50 ऐसा अरिथमेटिक में देना चाहते हैं अलजेब्रा में जो रहते क्वांटिटेटिव में अरिथमेटिक नंबर से दिया जाता है जो क्वांटिटी क्वालिटी रहते वो गुण से मालूम पड़ता है अक्षर से मालूम पड़ता है अलजेब्रा गुड वेरी गुड एक्सेट्रा एक्सेट्रा एक ही वीडियो में समझाते हैं फिर उसका वैल्यू जजमेंट रहता है उसका मूल्य 50 मूल्य रहता है उसमें किसी आत्मा रहता है शरीर का मूल्य सामाजिक मूल्य देना रहता है उसका मालूम फिर एग्ज़ाम का इम्पोर्टेंट बॉडी में अगर शरीर उड़म्ब बॉडी इज डिकम्पोज डेड then you cannot serve without soul the body doesn't serve without the body the soul doesn't serve it is two kinds of soil so if the body is gone our soul is gone soul is doesn't serve without the body okay so நம்ம வந்து உடம்பு முக்கியத்துவம் கொடுக்கணும் உடம்பு இல்லைன்னா உடம்புல தான் உயிர் இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியாது கடவுள் தான் தெரியும் அது உடம்புக்கு வச்சுனா உயிர் போயிடும் उयर इलाद उड़मु मदिप्पु किडेयादु जो शरीर इम्पोर्टेंट देना पड़ता है शरीर में हमारा जान रहते जान किधर रहते मालूम नहीं जान जाएंगे तो शरीर भी मर जाते हैं जान भी कल जाते हैं तो फिर एनवर कल जाते हैं एनवर बॉडी इज लाइट से यू टू डिकम्पोज अदरवाइज इट डिकम्पोज यू बैड स्मेल एंड वन there is some bad bacteria is coming whenever you see that rat it is see that small inside here the small worm is that will become big it passes to the those who are taking the dead body they are also having the actually is to take a bath செத்த பிறகு நம்ம உடம்பு வந்து 15 நாள் டிகம்போஸ் ஆயிரும் within 50 days our bone will be destroyed and within
for 3 days. If you burnish, only ashes come. Otherwise, if you retain a 6 feet and 15 days, the skin is removed and burnish it 50. For a 3 days, skin is removed. அதாவது நம்ம செத்த பிறகு நம்ம வந்து எரித்தா சாம்பல் தான் மிஞ்சம். அப்புறம் நம்ம செத்து போனோம்னா நம்ம நாலஞ்சு நாள் ஆறடி ஆறடி போட்டு விதைப்பாங்க. ஆறடி போட்டு விதைச்சா 4-5 நாளில் நான் சதையெல்லாம் போயிடும். 15 நாளில் எலும்பெல்லாம் போயிடும். அப்புறம் செத்த பிறகு இந்த எலியெல்லாம் பாருங்கள், சின்ன சின்ன பூச்சி, பெரிய பூச்சி வந்துட்டு உள்ளே இருக்குது. அதை நம்ம திங்க ஆரம்பிக்க அது வந்து தூக்கி போகிறவங்க மேலே வச்சு புதுசு புதுசுலாம் அரிக்கும். மேலே அவங்க மேலே வந்து அவங்களையும் சாவடிச்சிடும். தின்றும் பூச்சி கொரோனாலும் பார்க்க முடியும். அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, செத்த பிறகு எரிச்சா சாம்பலாயிரும். அதை புதைச்சா 6 அடி மண் சதையெல்லாம் 4 நாளில் போயிடும். எலும்பெல்லாம் 15 நாளில் போயிடும். ஆனால் ஆல்ரெடி டெட் செல் இஸ் ஆஃப் ஹேர் அண்ட் நெயில் இட் டசன்ட் டீகம்போஸ். எப்போயும் செத்த பிறகு நம்ம முடியும் நகை மட்டும் இருக்குது, எதுவே செத்தது. அதனால தான் பேய்கள்லாம் அதை காட்டுறாங்க. வேறு அவங்க டெவில் பிக்சர் ஹிஸ்ட்ரி ஹேபிட் பேயிலெல்லாம் நகத்தையே முடியும் தானே காட்டுறாங்க. எப்போதும் செத்தது है तो मर गया तो इसके लिए बाल नाखून दिखाई देते. जो मरने के बाद जो जला देते ऐश रहते उसको हमारा जो शरीर में 6 फीट में जो मरने के रहते तो मरा ही रहने के रहते तो चमड़ा 3-4 दिन में उसको नुकसान हो जाता, तो ख़राब हो जाते. पूरा खा लेते, ये कीड़ा रहते ये माटी में, उसमें पूरा खा लेते. अभी 15 दिन तो हमारा बोन भी उसमें टी रहते वो खा लेते. फिर हमारा जो बचा हुआ रहता बाल नाखून वो तो ख़राब नहीं हो जाते ऑलरेडी. ये तो हमारा हुआ सेल है. इसके लिए जो भूत उन्होंने बताए जाते ये बताते ऐसा भूत के लिए जो देख लिए बाल नाखून बताए जाते इसके लिए. उसके लिए ऑलरेडी वो मर गया सेल है. हमारे जो मरने के बाद हमारे जो वो रखेंगे तो जल के जला देते और जला देते. फिर हमारे 6 फीट में हमारे जो मट्टी में रखेंगे तो 15 दिन में चमड़ा मुड़ा खा लेते कीड़ा मकड़ा. फिर जो बाल रहते हमारा नाखून ऑलरेडी ये मर गया सेल है. इसको आने इससे इसके लिए भूत के लिए वो पता चलता है. डेविल ना பேய் भूतन சொல்லுவாங்க. டெத்துனா சாவு, மர் गया लीला है. बर्डना एरिके जला देते சொல்லுவாங்க. जलते ना जलसना பரமா ஜலத்தேன்னு சொல்லுவாங்க. இது ஜலா தேத்தேன்னா அது எரிக்கிறது. ஜலத்தேன்னா புறம் பிடிச்சது ஜலசு புறமா ஜலத்தேன்னு சொல்லுவாங்க. வரின்னா பிதைக்கிறது. மட்டி சாயில்னால் மட்டின்னு சொல்லுவாங்க. சாயில்னா மணல் மிட்டி சொல்லுவாங்க. மிட்டின்னு நினைக்க டவுட்டாக இருக்குது. மட்டுன்னா களிமண் மட்டின்னு சொல்லுவாங்க. இது மிட்டி சொல்லுவாங்க. சாயில்னா மண் மிட்டி. 6 அடினா 6 ஃபீட் 6 அடி 6 ஃபீட்டு சொல்லுவாங்க. நெயிலில் நாக்கும். ஹேர்னா முடி, ஹேர் சொல்லுவாங்க. முடி பால் சொல்லுவாங்க. 6 அடி சுவர் தான் செய்ய கிடக்குமா கிளியே சந்தன கிளியே கோட்டையை அடிக்கலாம் பாதே மர கிளியே சந்தன கிளியே அடிக்க அப்படின்பாங்க. அடங்கும் வாழ்க்கையட தடிநில நீ சந்தம் அடியடங்கும் வாழ்க்கையட வாழ்வே மாயம் இந்த வாழ்வே மாயம் மீது காணும் யாவும் தண்ணி மூலம் நிலைக்காதம்மாரோடைய இந்த தூரம் போகும்போது ஓடியார் போவது அதற்கு என்ன மீஷமோ என்ன மீதையோ வரே கூட்டம் வரும் ஓட்டம் வரும் வேலை வந்தது வேலை வென்றது யார் சொன்னது நாடகம் விடுவேலை தான் சக்காட்சி நடக்குதமா கைகள் பல மாறியே வந்த பயணம் முடியுதம் அது கொண்டு வந்ததை தாக்கி வைத்ததை போகும் காலம் வந்ததம்மா. யாருக்காக இது யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை தல் ஓவியம் கலைந்த மாளிகை இது யாருக்காக கதலே போ சகலே வா வா
மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என் வந்தது. அங்கமாக நான் நினைத்தது நரகமாக மாறிவிட்டது. யாருக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை எங்களின் மாளிகை யாருக்காக இங்கிருந்து சொந்தம் வந்தது, எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து ஆற்றுகின்றது அடைகின்ற அடைகும் இது. யாருக்காகலாம் ஆடாதடா ஆடாதடா அனிதா, ஆடிவிட்ட அடைஞ்சிடுவ அனிதா. ஆட்டிற்கு வெயிட் painful, wait mean whenever you go to school and wait for bus, train and flight, we used to wait for all transport whenever it doesn't come in a problem. So you have to wait for a result also, you have to wait for a good husband whose wife used to give them matrimony, to wait it for more places for marriage and job and all places we are using to wait. And whenever at last we have to wait for Yama Dharmaraja, Yama Dharmaraja will take our soul to hell or heaven according to the good or bad we have done in this life. அதாவது எல்லாத்துக்கும் வெயிட் பண்ண வந்துட்டு சின்ன பிள்ளைல வெயிட்டுனா காத்திருக்கணும். காத்திருந்து காத்திருந்து அதை பற்றி ஒரு பாட்டு. காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூத்திருந்து பூவிலி நோகுதடி நெத்து வர சேர்த்து வச்ச ஆசைகள் வேகுதடி இருந்து நான் நினைச்சா நிம்மதியாகுமடி. இருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவிலி நோகுதடி. முத்தெடுத்து நான் எடுத்தேன் முத்து சிப்பி நீதானே, தடுத்து நெஞ்சுக்குள்ள பத்திரமா வச்சேனே, செதுப்பு காணாம நீதான் வாடுற, திரையில் தொங்காம ராகம் பாடுற, கையிட்ட செங்கரும்பாட்டுருகிற என் மனசை கரை விட்டு தூடு சொல்லி நான் அறிவ உன் மனசை கண்டது என்னாச்சு கண்ணீர் என்றாச்சு. திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. அது வெயிட் ஃபார் a rain also, rain is come. திருந்து if it is more sophisticated we have to wait for a breeze. திருந்து பூத்திருந்து பூவில் where there is very heat here wait for rain, if it is more rain wait for a heat. Aiza varza, okay. And all the village in the agriculture are waiting for the rain. Without rain you cannot do the harvest and agricultural work. Okay, without result you cannot go to higher studies, are waiting. Without a job, without life, everything is zero. So we are waiting. At last till death we are waiting for some one things. Last we have to wait for Yama Dharmaraja. எடுத்து நான் எடுத்தேன் முத்து சிப்பி நீதானே, எடுத்து நெஞ்சுக்குள்ளே பத்திரமா வச்சேனே, செதிப்ப காணாம நானே தேடுதேன், திரையில் தூங்காம ராகம் பாடுதேன், அலையிட்ட செங்கரும்பாட்டுகிற என் மனசை விட்டு தூது சொல்லி நான் அறிவேன் உன் மனசை கண்டது என்னாச்சு கண்ணீர் என்றாச்சு. காத்திருந்து காத்திருந்து sing the song teacher should teach, wait for the word. So you have to enjoy, you have to learn. அந்த வார்த்தை கேட்டாப்புல டிஃப்ரெண்ட் பிள்ளைகளை என்ஜாய் பண்ணி கற்றுக்கும். टीचर ऐसा सिखाना मतलब गाना तो मज़ा आएगा, याद रखें. ओके, मज़ा ना हैप्पी சந்தோஷம் மஜா ஆते. வெயிட்னா காத்திருக்கிறது, உருக்காத்தே ருக்காவட் காத்தே. திருந்து பூத்திருந்து பூவிலி நுதறி பக்கம் நாலு பக்கம் நான் திரும்பி பார்த்தாலும் அப்பக்கம் எந்த பக்கம் அத்தனையும் நீதானே, கொள்ள நீதான் ராகம் அடியிலே சுடையிட்டே நீதாவளனையிட்ட பாட்டுகிற என் மனசரை விட்டு சுடுதலி உன் மனசை கண்டது என்னாச்சு நின்றாச்சு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போடுதடி பார்த்து பார்த்து so nicely eating there so to enjoy. Then race heat, race mean whenever you are having a competition
we should have a race. So many race in the athletic games, sports, running, then a relay, and slow race, slow cycle race. So many things used to win a Pongal also. Athletic games used to all the race only. Mainly race means horse race, car race, bike race, cycle race. So many things are there. Race will come to know about the best things now. Now we are having a race in South India. India got a success also. It is glad to say that. So we are getting a race. Race now 40 ஸ்போர்ட்ஸ் வைப்பாங்க, அத்லெட்டிக் வைப்பாங்க. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஓடுவாங்க, சைக்கிள் ரேஸில் ஓடுவாங்க, குதிரை ரேஸில் ஓடுவாங்க, அப்புறம் பைக் ரேஸில் ஓடுவாங்க. எல்லாம் பெஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க வந்து ஸோ they selected in the school, they selected in the district, they selected state, and they have to play in the world level. Now how India got a success against South Africa. Like so each and every stage it is in increasing order, sending order. They have to get selected best, because it is very important to select it. So those all of them not a dancer. Those who are having a inborn ability only have to give a practice, and only they will top in this like a star, a hero, heroine or like this. ஸோ இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபார் த ரேஸ். ரேஸ் வந்து முக்கியம். ஸ்கூலில் வந்து சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு வைக்காங்க. ஃபிசிக்கல் இஸ் இம்பார்ட்டண்ட். ஃபிசிக்கல் உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பிள்ளைகள் வந்து சரி அதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். கொடுக்கணும்னு ஓடுவாங்க, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவாங்க, சைக்கிள் ரேஸில் ஓடுவாங்க, பைக்கில் ஓடுவாங்க. எல்லா அத்லெட்டிக் கேம்ஸு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ்னா விளையாட்டு போட்டி இதில் வைப்பாங்க. ஸ்கூலில் வைப்பாங்க ஓட்டப்பந்தயம், த்ரோ பால், வாலிபால் எல்லாம் தான் ரேஸ். ஓட்டப்பந்தயம், குதிரை பந்தயம் தான் முக்கியம். கார் பந்தயம், பைக்கு, சைக்கிளு, ஸ்லோ ரேஸ், ஃபாஸ்ட்டு, இதெல்லாம் ரேஸ் தான். ரேஸில் யார் வராங்களோ அவங்கள தான் பெரிய திறமை. அவங்கள வந்து வில்லேஜ் லெவலில் செலக்ட் பண்ணி, அப்புறம் கிராமத்தில் செலக்ட் பண்ணி, மாநிலத்தில் எடுத்து மாகாணத்தில் செலக்ட் பண்ணி, அப்புறம் வந்து உலக அளவில் உலக சாம்பியன். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா இப்படி இந்தியா விளையாண்டு இப்படி கிரிக்கெட்டை வென்றோமா எத்தனை வருஷம் கழிச்சு, நிறைய வருஷம் கழிச்சு. அதுதான் பெருமை. இது எல்லாமே ரேஸ் தான். மனுஷன் வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கான். அதான் ரேஸ். என்னத்தை போய் பிடிக்கணும்னு எனக்கு வந்து இல்லை. இஸ் டு ரன் அண்ட் வாட் தே ஹேவ் टू कैच वी डोंट नो. என்னத்தை தான் பிடிக்கிறது. आदमी तो पूरा रेस में रहते, उसका दौड़ के रहते, स्कूल में तो उसका स्पोर्ट्स वगैरह रहता है, इसका दौड़ के जाते हैं. घोड़ा का जो रेस साइकिल रेस रहता, बाइक रेस है, उसका जीत जाते हैं. उसका सब पूरा एक एक स्टेज में रहता. वो पोंगल का जो रहता है, पोंगल का जगह पर जो कंपटीशन रहते हमेशा वो जीत जाते. फिर उसको जो विलेज में जीत जाते, फिर मानव में जाते, फिर स्टेट में जाते, उसको पूरा करके. फिर अभी मेनली इन महाराष्ट्र गिविंग इम्पोर्टेंस टू क्रिकेट. ஸ்மால் சில்ட்ரன் ஆல்சோ யூஸ் டு டேக் பேட் யூஸ் டு ப்ளே. சின்ன பிள்ளைகள் கையில் கூட பேட் இருக்கும் பாருங்கள். மகாராஷ்டிரா தான் முக்கியம். டெண்டுல்கர் எக்ஸாம்பிள். விராட் கோலி, ரத் கோலி இப்போ யாரும் தெரிய முடியாம ரெண்டும் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய எப்போ பார்த்தாலும் அதை தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். என்ன சந்தோஷம். கொடி எடுத்து ஒரே ஆட்டம் தான். ஜெயிச்சன்னைக்கு இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் ஜெயிச்சுதான். ஒவ்வொரு ரேஸ்லேயும் போய் குதிரை ரேஸு, ஹார்ஸ் ரேஸ் எல்லாம் பணம் கட்டி வைப்பாங்க. ஏன்னா ரேஸுன்னா குதிரைக்கு மேலே பணம் கட்டி. கோழி ரேஸு வில்லேஜில் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. பல பல சந்தோஷம் இருக்கும். வைக்கிறதுல பெஸ்ட்டு வர தேர்ந்தெடுத்து நம்ம ப்ரைஸ் கிடைக்கும். எத்தனை கோடியோ கிடச்சிருக்கு விளையாண்டவங்களுக்காக தான். तो उसको जीत जाते तो उसको बहुत पैसा मिलता है. एक स्कूल में सब रहते हैं, उसको दौड़ने के रहते, साइकिल ऐसे उसमें जो ग्राम में रहते स्कूल में बड़ा साल में जीत जाते. फिर वो जो जाते मानिल सरकार में जाते वो रहते, तो फिर इंडिया में जाते, इंडिया में जीत जाते. फिर वो दुनिया में ही जाते, वो प्राइज लेके थे करोड़ा प्राइज. उसका एडवर्टाइजमेंट उसका 50,000 ऐसा मिलती है. जाती है इसके लिए अपना अपना लाइफ बनाने का ये बोलते हैं ना, लर्न ये படிக்கணும் ஏன். ஓகே. ஸோ காட்ஸ் கிஃப்ட் இன்பார்ன் எபிலிட்டினா அது உள்ளே பிறந்தது. குழந்தை பிறக்கையிலே அது உள்ள टैलेंट जो बच्चा रहते हैं उनको जो फायदा होती है. इट इज पास for 50% from parent and 25% grandmother. PhD because I was studied MSc Maths, BEd, MD, MPhil in education. 100 certificate I used to have. What I had to do is true one. The teacher taught all the teacher from school to college, all teachers there. Most of them they died. The great they ஆத்மா வில் கிவ் ஆசீர்வாதம். ஆத்மா வந்து எல்லா டீச்சர் நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்க ஆசீர்வாதம் தான் கொடுத்த பிச்சை. எங்கள் அம்மா அப்பா பைசா இலவடிச்ச செல்வடி இளையோர் மாதிரி யூஸ் டு ஸ்பெண்ட் பண்ணி தேங்க்ஸ் சொல்லட்டும். டேடி இஸ் ஆல்சோ நம்ம ஆசீர்வாதம் இல்லை. டேடி இஸ் ஆல்சோ ஹேவிங் மீ. எங்கள் அப்பாவோடைய ஆசீர்வாதம் எனக்கு மூளை கொடுத்தது. அந்த மூளையை உலக கொடுத்தது. ஐ எம் கோயிங் டு கிவ் இட். வெரி glad to say that I am going to in 4 English to word, Tamil to Tamil, Hindi to
And to Marathi to Marshan, thanks a lot. Thank you to Godfather faculty Maria chance to show my talent to the world. Thanks a lot. ಎಲ್ಲ ಈ ಗಾಡ್ಫಾದರ್ ಮನೆಯಂಡಿ ಎಲ್ಲ ಟೀಚರ್ನೇ எனக்கு கொடுத்த அறிவு எங்கள் அப்பா முன்னாடி எனக்கு அம்மா இருந்துட்டு ஆசிரியருக்கு எல்லா டீச்சராக இருந்துட்டு அவங்க ஆசிரியர் எங்கள் அம்மா இருக்கலோட ஆசிரியர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வீட்டு காட்ஃபாதர் 7 சேனல் இருக்குது. என்னோடய சேனல் கொடுத்த வீட்டு காட்ஃபாதருக்கு மனமார்ந்த நன்றி. थैंक्स अलाट इन्फेंट एल नंदी वीटी गॉडफादर का 7 चैनल मेरा अंग्रेज में तमिल में और दुनिया के इंग्लिश में हिंदी इंडिया का मराठी महाराष्ट्र वगैरह तो टैलेंट है जो पढ़ाई के MSc मैथ्स BEd MD MPhil गणित जिलांग मैथ्स ना गणितम एजुकेशन कल्वी जो शैक्षणिक जो इसको दुनिया को मेरे को देने के लिए वीटी गॉडफादर 7 चैनल का परमिशन 7 years आई रनिंग द चैनल. थैंक्स अलाट वीटी गॉडफादर. धन्यवाद बोलते दिल से एकदम. तो अंध नहीं इतना को उसके धन्यवाद बोलते. थैंक्स अलॉट. मेरा जो टैलेंट है मम्मी डैडी मेरे टीचर है जो लोग मर गया डैडी भी मगर उनका आशीर्वाद हमेशा रहेंगे. उनका मेरे को बुद्धि दिया. थैंक्स अलॉट बोलो. आशीर्वाद मम्मी रहती सब डैडी भी मर गए उनका टीचर भी मर गए फिर भी वो लोग को मेरे को बुद्धि दिया हमेशा रहेंगे. उनके लिए मैं थैंक यू बोलते. थैंक्स अलॉट धन्यवाद बोलते. डेफिनेटली यूट्यूब गॉडफादर भी मेरे को इतना टैलेंट 7 चैनल परमिशन के भी दिल से इन्फिनिटली थैंक यू बोलते. ओके अभी जो जो वार्त बोला कौन सा वार्त बोला आउट ऑफ ऑर्डर में गया आउट ऑफ ऑर्डर. सो उसका रेस सब जगह पर ऐसे रेस रहते उसको रियली टैलेंट लोग या टू फाइंड आउट ए रियल टैलेंट उसका मैंने टैलेंट यार को हम जो सच का टैलेंट है उसको चुन लेते करते प्राइज़ मिलने के लिए हमारे जो प्रेस्टेज रहने के लिए सबके लिए उसको करते. थैंक्स हेल्प प्रेस्टेजना மதிப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ரேஸ்னா பந்தயம் காம்படிஷன் रहते பந்தயம் बोलते. क्रिकेटना क्रिकेट தான். அப்புறம் வந்து प्लेयरना விளையாடுறது खेलते जीत जाते हैं ना सक्सेसना வெற்றி जीत जाते हैं சொல்லுவாங்க. ஃபெயிலியர்னா தோல்வி அறுதின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து சைக்கிள் ரேஸ் பைக் ரேஸ் சேம். பொங்கல்னா திருநாள் பொங்கல் திருநாள் தமிழர் திருநாள் கேள்வினா பிள்ளைனா விளையாடுறது ப்ரைஸ்னா பரிசு கிடைக்குது நம்மள்கிட்ட. ஓகே then you get heat mean it is of during the May month it will be heat during this month especially. Nowadays rainy season so during the May mostly it is heated. So you should go to the ultraviolet rays so that which is the yellow color like this you'll get a jaundice so to take a clan yellow powder get eat it வெயில் if GR the yellow color வந்து வெயிலில் போனால் நமக்கு வந்து மஞ்சள் காமால் வரும். கிளநிலே சாப்பிடணும் उल्टी पाल काले वैर धूप में नहीं जाने का. धूप में जाएंगे तो जो अल्ट्रावायलेट रहते हैं उसमें जो पीला कलर रहते हैं उनको जांडिस हो जाते हैं. इसके लिए नहीं जाना चाहिए. आफ्टरनून में लिए मध्याह्न पकड़े दोपहर का नहीं जाने का. जो ज़रूरत का रोशनी थे उसके जो रहते उसमें येलो कलर तो पीला जांडिस ऐसा आ जाते. उसको जो खिलाने लिए पाउडर बोलने का वो खाने का जगह सुबह तेरे रहते तो दूध में डाल के खाना मतलब खाए थे. हीट ना चापड़ खाओ जो हीट ना चूड़ वेपम उष्ण गरम उष्ण अभी चलाऊँगा. आफ्टरनून मध्याह्न दोपहर को चलाऊँगा. नहीं जाए ना डोंट गो ना पो जाओ जाते डोंट गो ना पकड़ा नहीं जाए. हीट ना सूर्यना सूरज चलाऊँगा. सूर्यन सन सूर्य सूरज चलाऊँगा. डोंट गो ना पकड़ा नहीं जाते. जांडिस ना मंजर कमाल पीला कलर रहते पीला चलाऊँगा. ओके so whenever you eat the food the chemical energy is converted to heat energy. So those who are in the AC also take bath daily. In order to reduce the heat, we have to use lemon juice, all type of juice we have to drink. And those who are sugar patient don't drink the more sweet fruits juice. அதாவது ஹீட்டுனா நம்ம வந்து சாப்பாடு இருக்கல ரசாயனம் இருக்கும் அது வந்து உடலில் போய் சூடாயிரும். அதனால தான் ஏசியில் இருக்கவங்கள நம்ம என்ன செய்யணும்னா ஏசியில் இருக்கவங்க கூட குளிக்கணும். டெய்லி எண்ணெய் தேய்க்கணும் குளிக்கணும். டாப்பில் ஆயில்னா हेयर அந்த முடிக்கு எண்ணெய் தேய்க்கணும். बाल में तेल लगाना मतलब जो खाना खाते हैं उसका रसायन रहता है वो गर्म में हो जाते हैं. गर्म में रसायन हो जाते हैं. इसके लिए
जो एसी में रहते उनको भी जो स्नान करना पड़ेगा, सिर स्नान करना पड़ेगा. तो टेक बात, टेकना எடுக்கிறது இல்லைன்னா டேச்சேன்னு சொல்லுவாங்க. பாத்துனா குளிக்கிறது, ஸ்நானம் करने ஸ்நானம் कराचे. சாணம்னு சொல்லுவாங்க. ஸ்நானம், சாணம் இல்லை, சாணம். சாணம்னா ப்ரௌடு, ப்ரௌடாங்க சாணம்னு சொல்லுவாங்க. சாணம் இது சாணான்னு சொல்லக்கூடாது, நடர சாணான்னு சொல்லுவாங்க. கவுடு. ஓகே. அதாவது சாணம், சாணம் சொல்லுவாங்களா. டேக் பார்த்தீங்கன்னா குளிக்கிறது, சாணம் கண்ணது. ஓகே. I see. You have to learn 4 languages together with this. So I used to give it a risk. Okay. Personal. Personal means PRSONNN. Personal means we are having our own. So sometimes we are having a own properties, all time properties, own husband, all two together. Having a own decorated things, we have own dress, we have own property. Father and mother, one brother and one brother, one sister. So these are the things one certificates, one practice. These are called as an one personal. We are having a secret also, that is a personal. We are having, you never don't tell a secret to anyone else. Otherwise, nowadays the world is like this. They have to hear it and they will put a laughing like this. To spoil our life by using this. நம்ம secret யார்ட்டையும் சொல்லக்கூடாது. We give it to God only. கடவுள்கிட்ட தான் நம்ம சீக்கிரட்டை சொல்லணும். அது பர்சனல் பாத்னு சொல்லுவாங்க. அது வந்து சீக்கிரட்டை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. சொன்னால் நமக்கு எதை ஆப்பு வச்சுருவாங்க. जो पर्सनल बात किसका भी नहीं बोलने का, तो हमको आप लगेंगे. तो रखते इसके लिए नहीं बोलना मुझे. शुड ஆல் பர்சனல் மீன் ஓன் நமக்குள்ள ஐசா சொல்லுவாங்க. நிறைய டோன்ட் டெல்னா சொல்லு போல சாங். டோன்ட் டெல்னா சொல்லக்கூடாது. इसका भी नहीं बोलने का. डोंट टेल टू एनीवन एल्स. ओके. Then moist. Nowadays rain is there, so the air is consist of moist. ஈரப்பதம் இருக்குது. whenever we wash the cloth will get a moist. whenever rain is will get a moist. whenever any green leaf it gets a moist. whenever we are having in the Jammu Kashmir and we are having this snow, we are having a moist. So whenever we are having a moist through the air, you will get a cough and cold. மாய்ஸ்ட்னா ஈரப்பதம். அப்போ துணியாக காயப்போடுறதா ஈரப்பதம் வருது. அப்புறம் இந்த காஷ்மீர் அங்கெல்லாம் பனி இருக்குது, ஈரப்பதம் இருக்கும். இப்போ காற்றில் ஈரப்பதம் இருக்கும். அப்புறம் துணி துவைச்சி போட்டால் ஈரப்பதம் இருக்கும். பச்சை காய்கறிகளில் ஈரப்பதம் இருக்கும். அது புழு வந்துடும் पीछा. वाम लग गया. जो हरा होता रहते उसमें रहते, जो गिला जो हवा रहते अभी बारिश होते उसमें रहते गिला पड़ते, ஈரப்பதம் बोलते. जो कपड़ा तो क्या रहते ஈரப்பதம் रहते, इसका मॉइस्ट बोलते, मॉइस्ट. फिर वो जो पानी रहता उसमें गिला रहता. ऑल रिवर्स और वेल और नदी கடல் எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும். जो समुद्र रहते, जो नदी रहते, जो सोर्स ऑफ वाटर சொல்லுவாங்க, वेल वाटर, கிணறு, என்னென்னலாம் நதி, ஆறு, ரிவர், நதி, ரிவர், ஃபால்ஸ், குற்றால ஃபால்ஸ், ஆல் இட் ஹேவ்ஸ் எ மாய்ஸ்ட். எல்லாத்துலேயும் ஈரப்பதம் இருக்கும். இந்த 5 नदिகள் இருக்குது, எல்லா नदिகள் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது ஈரப்பதம் இருக்குது. இல்லை रहते सब पूरा नदी रहते, खुले रहते, समुद्र रहते, वो जो बारिश रहते उसमें भी ईरपदम रहते, जो हरा कलर पत्ते रहते उसमें भी गिला रहते. सब जगह पर वैसा रहते. ये सो रहते उसको मॉइस्ट बोलते, ஈரப்பதம். ஸோ ஜில்லா बोलते, ஜில்லா இல்லை, ஜில்லா முழுக்க நல்லா தெரியாது. उसको ஈரப்பதம் बोलते, ஈரப்பதம். ஓகே. ஸோ blast means whenever any bomb is there and we are having a blast. whenever we are making the crackers we are having a blast, and silence killer also we are having a blast. காற்று விடுவாங்க, கார்பன் டை ஆக்சைடு, அதுவும் blast. whenever we are having a bomb blast during function, during puberty, during the function of marriage and everything, to show it to others, to have a blast, bomb blast for there. During the if we have a gas, carbon dioxide will form in the carbon dioxide. Have a silent blast we used to call this. Whenever India got success yesterday, you see that world used to give a blast
crackers they used to enjoy very well. So many blast also. So if you don't tell a bad word to others, good word, you get good word, making us good. Bad word also you blast your heart. Get a heart like a theory, palatra, open only manangave, Damala Kudimola chewing, under for தமிழ்நாட்டில் படித்து வேலை இல்லை குட்டி குட்டி சம்பாதிப்பேன் சிரிச்சு பேசுவேன் ஆனால் பிள்ளைல மறுபடி அப்புறம் ஒருத்தன் போட்டு குடிகாரன்னு பண்ண மாட்டான்னு பேசுவான் அப்போ நான் வழி சிலைக்கு அசிங்கமாக இருக்குது தேவையா மழை பண்ணாமலை திரிமலை பண்ணாமலே உட்காந்து பிறந்தானே இதெல்லாம் சொல்லுவான் அதனால் நம்ம நெஞ்சு வெடிச்சிடும் லாஸ்ட் ஹார்ட் அட்டாக் இருக்கும் டோன் யூஸ் பேட் வேர்ட் குட் வேர்டு வேர்ட் யூஸ் அம்மா தாயே பொண்ணு கண்ணு மணி அப்படின்னா அது பிளாஸ்ட் ஆகாது ब्लास्ट है तो फिर खराब बात तो बोल जिन्ना रंडो मारे जो इधर पे किधर जाके आते सीधे सोच के आते तो मेरे साथ अगर तमिलनाडु के काम में मिलते हाँ जी सब रहते हो जो सिलेंडर को छोड़ के मैंने देता कल को कोई बात करके उसको रात का ब्लास्ट रहते इसको उनके साथ में करते जो तार वगैरह बुनने रहते ऐसा बोलते ब्लास्ट हो तो फेशियल रहते पड़ा लड़की बड़ी हो जाते उसको फिक्स रहते शादी रहते उसको ये सब जगह पर ऐसा जो क्रैकर्स पड़ते जो इंडिया से जीत गया चले रहते इसके लिए क्या रहते ब्लास्ट रहते एटम बम करेंगे तो ब्लास्ट हो जाता है एक्सप्लोजन पीपल एक्सप्लोजन रहते हैं उसमें ब्लास्ट पड़ते 1 minute 6 बेबी सर पेंशन ब्लास्ट आउंड एटू ब्लास्ट आकल तो बिड़चिट्टे तो दिल फटके जाते हैं इसके करके उसको हार्ट अटैक आ जाते हैं ब्लास्ट उसको ब्लास्ट ना वेडिकेದು फुट जाते एक्सप्लोशन विरिवागದು फेल के जाते अब्यूसिंग वर्ड वल्गर वर्ड वुंडिंग वर्ड हार्मफुल वर्ड ना कीमियाना वार्ता जो खराब बात बचने रंडो मारे जो ऐसा ही खराब बोले चलना चलो बोलो संग टोल चलना चल रहा है बोलने का नहीं संगने का नहीं